கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள், கன்னி ராசி அன்பர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறது அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க பொதுவாக அப்படின்னா, மேடம் இந்த சனி பயிற்சி ஆனதுலேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். குட்டி குட்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றத சந்திக்கிறோம். அதுவும் நிறைய பேர் வந்து பாருங்கள், நாங்கள் பாட்டு சிவனேன்னு 2 வீலர் ஓட்டிகிட்டு போனோம் மேடம். பொதுவாக கன்னி புதன் உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ எந்த வேலை அவங்க செஞ்சாலும் இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றத கேதர் பண்ணிப்பாங்க. அப்போ டிரைவர்ஸாக இருந்தாலும் ரொம்ப எஃபிகசியான டிரைவர்ஸாக இருப்பாங்க. புரியுதுங்களா? நாங்கள் பாட்டும் 2 வீலர் ஓட்டிட்டு போனோம். நாங்கள் மெதுவாக தான் போனோம், பெருசாக ஸ்பீடாக கூட போகல. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு நாயை ஒரு கல் தூக்கி எறியுது. அந்த நாய் சர்ருன்னு ஓடி வந்துருச்சு எங்கள் தெருவில். சர்ருன்னு ஓடி வந்து நான் அந்த நாய் மேலே இடித்து வண்டி கீழே விழுந்து, நான் கீழே விழுந்து, அந்த நாய் ஒயின்னு கத்தின்னு ஓடிடுச்சு. அதில் பிரச்சனை இல்லை, நாய் நல்லா தான் இருக்குது. ஆனால் வண்டிக்கு நிறைய செலவு. எனக்கு அந்த கால் எலும்பு க்ளீனாக கட் ஆகிடுச்சு மேடம். ராடு வச்சுருக்கேன். பொதுவாக ஆக்சிடென்ட்ஸே எதிர்பாராத ஆக்சிடென்ட்ஸாக, இது சாதாரணமாக ஜஸ்ட்டு கடைக்கு போனேன் மேடம். தெருவில் எப்படி நடந்துச்சு அப்படி சொல்கிறது நிறைய கண்ணி உண்டு. அதுக்கடுத்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேடம், என் மனைவி நான் வந்து 2 வார்த்தை பேசினா அவள் 4 வார்த்தை பேசுவாள். அது வந்து அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக ஆகிடும். அதுக்கப்புறம் எதுவும் நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், அவளும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இப்போ நான் 4 வார்த்தை பேசினா அவள் 400 வார்த்தை பேசுகிறாள். என்னால் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல. எப்படா அப்போ இதை விட்டு பிச்சின்னு போயிடலான்னு தோணுது. ஆனால் வேறு வழி இல்லை, குழந்தைக்காக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்படி சொல்கிற கண்ணியும் உண்டு. பொதுவாகவே இந்த காலபுருஷனுக்கு கார்னர் ராசிஸ்க்கு பெருசாக லைஃப் வந்து காம்ப்ரமைஸ் தாங்க. கண்ணி ஒரு கார்னர் இல்லைங்களா, ரைட் கார்னர் இல்லைங்களா. ஸோ இப்படி சொல்கிறது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை மேடம். திடீர்னு பயங்கர தலைவலி. ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், ஆஃபீஸில் நான் எப்பயுமே தலைவலி வந்தால் ஒரு பெயின் கில்லர் போடுவேன். அந்த மாதிரி பெயின் கில்லர் போட்டேன். 2 போட்டேன், கேட்கல, முடியல, இன்னும் வலி வீரியமாக இருக்குன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். வாடா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனால் பிபி ஏற்கப்பட்டது இருக்குது, 190 இருக்குது. டாக்டர் 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அப்சர்வேஷனில் வைக்கணும்னு சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டல் செலவாச்சு. ஆக இந்த சனி பகவான் கண்டக சனியாக வந்ததுலேருந்து கன்னிராசி அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம். இது வந்து சில மாதங்களாக அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இல்லை மேடம், இதெல்லாம் எங்களுக்கு 5 வருஷமாக நாங்கள் இதை அனுபவிக்கிறோம், 10 வருஷமாக அனுபவிக்கிறோம் கண்ணி சொல்லுவாங்க. சரி, எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது வரப்போகுது. எதனால் வரப்போகுது? சனி கண்டக சனியாக இருக்கார். குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. சனி கண்டக சனியாகவே இருந்தாலும் எந்தவித கண்டங்களையும் கொடுக்க போகிறதில்ல. அவர் பாட்டும் சிவனேன்னு இருக்க போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சரி, அடுத்து குரு பகவான் என்ன பாவத்தில் வந்து அமர்ந்திருக்கார்? 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் குரு. லாபஸ்தானத்தில் குரு வந்து அமர்ந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் பெருத்த லாபம் அப்படின்றது வரும். முக்கியமாக ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இப்போ பூஜை பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறவங்க, சொற்பொழிவாளர்கள், கோயில்களில் வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸு, புரோகிதர்கள், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும், இவங்களுக்குலாம் ஒரு கல் மிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபுட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அடல்ட்ரேஷன் அப்படின்றது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், நாங்கள் பால் வியாபாரம் பண்ணுறங்க, பால் தண்ணி கம்மியாக ஊற்றுங்க. அப்போ தான், ஏன்னா குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் அப்படின்போது ஓரளவுக்கு நியாயம், நேர்மை, தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். பொதுவாக கன்னி அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். இருந்தாலும் எல்லா ராசியிலையும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கவங்க இருக்க தானே செய்கிறாங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். புரியுதுங்களா? அதுக்கும் மேலே குருனோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. கரெக்டான ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுவீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இது செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க, தீர்க்கமாக முயற்சி பண்ணுவீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் இருக்கும். 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இது வரைக்கும் ஏகப்பட்ட லவ் பிரேக்கப் ஆகிடுச்சுங்க. இந்த காலகட்டம் ஆல்ரெடி பிரேக்கப் ஆன பிள்ளையே லைஃப்பில் திருப்பி வரலாம், பேச்சப் ஆகலாம். இல்லை அப்படின்னா புதுசாக வாழ்க்கையில் ஒரு பொண்ணு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நல்லா புரிஞ்சிக்கிற பொண்ணு, புரிஞ்சிக்கிற பையன் லைஃப்பில் வரத்துக்கான பிராப்தம் உண்டு. இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைங்க. இந்த காலகட்டம் நம்மளுக்கு வாரிசு அப்படின்னு வரும். கவலைப்பட வேண்டாம். யூஜிசி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, கிடைக்கவே இல்லை. இந்த காலகட்டம் கிடைக்கும். கலத்திர ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. இப்போ எனக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா எனக்குரிய 40ஆவதுங்க. திருமணமே இது வரைக்கும் வரனே கூடி வரல. இந்த காலகட்டம் வரும். ஆல்ரெடி திருமணம் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இப்போ இந்த காலகட்டம் எங்களுக்கு 2வது திருமண பிராப்தம் இருக்கா, சாலிடாக இருக்குது. கணவன் மனைவி நாங்கள் ஒன்றா தாங்க இருக்கோம், ஆனால் பெருசாக எங்களுக்குள்ள அன்பே இல்லைங்க. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 100க்கு 98% கணவன் மனைவிக்குள்ளே அன்புன்றதே இல்லைம்மா. ஏதோ ஒன்று ஓடின்னு இருக்குது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஏமாந்து தான் போவீங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே புத்த வந்து சொன்னார், டிசைர் இஸ் த காஸ் ஃபார் ஆல் சஃபரிங்ஸ். அதையும் மீறி நம்மளோட ஆசையினால தான் நம்ம கஷ்டப்படுறோம். எது வேணால் எக்கடனா கேட்டு போகுது. நம்ம பிறந்துட்டோம்,
செத்துற முடியாது இல்லையா, வாழணும். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை வச்சு நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா போகுமா. அப்போ பெருசாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது வேண்டாம். எதிர்பார்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் ஏமாற்றம் அப்படின்றது இருக்கும். இந்த வார்த்தையை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஓகே, முதல்ல இருந்ததை விட இப்போ ஓகேங்க, எங்கள் கணவன் மனைவி உறவு முறை அப்படின்றது ஓகே, ஓரளவுக்கு புரிதல் இருக்குது, ஓரளவுக்கு அன்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தாம்மா அமையும். புரியுதுங்களா? அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? லாபகுரு நிறைய லாபத்தை கொடுக்க போகிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, எதுலம்மா கவனமாக இருக்கணும்? ராகு பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்காம்மா, 6ஆம் பாவத்தில் ராகு இருக்கா. அப்படின்ற பட்சத்தில் பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம். நீங்கள் எங்கே கடன் கேட்டாலும் கிடைக்கும். ராகு 6 கடன் கொடுக்குறாங்களேன்னு வாங்கிட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ட்ராப் ஆகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஸோ அது கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டம் அளவுக்கு அதிகமான தைரியம் அப்படின்றது வரும். இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவில் நம்ம வீட்டுக்கு நம்ம கிரவுண்ட் வாங்கியிருக்க இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், வீடு மணல் எல்லாம் போடுறோம். ஏதோ வெளியே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அந்த தெருவில்னு வச்சுக்கோங்களேன். நாலு பேர் வருவாங்க. நீங்கள் வந்து இந்த அசோசியேஷனில் இதெல்லாம் இங்கே போடக்கூடாது, அங்கே போடக்கூடாது, இந்த வேலையை இங்கே செய்யக்கூடாது, அந்த வேலையை இங்கே செய்யக்கூடாது, லொட்டு லுசுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப சிம்பிளாக பதில் சொல்லக்கூடாது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கவுசர் தாப்பால் போட்டு வீட்டுக்குள்ளே போயிடணும். ஆல்ரெடி வீடு இருக்குது, ரூம் இருக்குது, நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், இல்லை கேட்டை போட்டுட்டு போயிடணும். இல்லைங்க இப்போ தான் வந்து நாங்கள் பேஸ்மெண்ட்டே போட்டிருக்கோம், அந்த இடத்த விட்டு க்ளீனாக வண்டி எடுத்துகிட்டு போயிடணும். 10 நாள் அப்படி சொல்லுவாங்க, 10 நாளும் அப்படி பண்ணுங்கள். 20 நாள் அப்படி பண்ணால் 20 நாளும் அப்படி பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன கேட்டாலும் அவங்க ஒன்றே இதோ ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு போயிடறான், திருப்பி வரவே மாட்டேங்கிறா, என்ன பண்ணுறது, இவங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிவிடுவாங்க. இருந்து பேசினா என்ன ஆகும், பேச்சு முத்தி பிரச்சனை அதிகமாகிடும். அந்த ரிஸ்க்கே வேண்டாம், அமைதியாக இருந்துருங்க. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரி, நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணணும்? பொதுவாக நான் கண்ணியில் பிறந்துட்டுருக்கேன் அப்படின்ற பட்சத்துலேயே நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்னவாக இருக்கணும் அப்படின்னா நரசிம்மரை வழிபாடு பண்ணணும். பெருமாளோட 10 அவதாரத்தை எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம். ஆனால் என்ன கேட்டால் நான் பிரதானமாக சொல்கிறது என்ன அப்படின்னா நரசிம்ம வழிபாடு. சனி கண்டக சனி, அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகு 6 கேத்து 12 நரசிம்ம வழிபாடு. அப்பப்போ வரக்கூடிய குட்டி குட்டி பிரச்சனைகளும் இல்லாமல் போயிடும். அதுக்கும் மேலே சனி கண்டக சனி தான் குரு பார்வை இருக்குது. ஆனால் செப்டம்பர் மாதம் குருனோட பார்வை அகலும் சனி மேலே இருந்து. அப்பையும் உங்களை காத்து ரட்சிக்கக்கூடிய வழிபாடு நரசிம்ம வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. சரிம்மா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எங்களுக்கு வசதி, மேன்மை, முன்னேற்றம், குடும்பத்தில் நிம்மதி, அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம். தொழில் லாபத்தை கொடுக்கதாம்மா போகிறார், கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே நல்ல பணம் வரும், அதெல்லாம் வரணும் அப்படின்னா நாங்கள் என்ன கோயிலுக்குமா போகணும் அப்படின்னா காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி தாயார்னோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒரு சக்தி பீடம். சதி தாயார்னோட தொப்புள் பகுதி நாபி விழுந்த இடம், அங்கே போயிட்டு வரீங்க அப்படின்போது அதுக்கும் மேலே காமாட்சி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக காமாட்சி அப்படின்னு பிடிப்பாங்க. கானா சரஸ்வதி தாயார், மானா மகாலட்சுமி தாயார், ஷீனா கண்கள். அதாவது அலைமகளையும் கலைமகளையும் 2 கண்களாக கொண்ட மலைமகள் அவளை போய் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த பூமியில் என்னென்னலாம் தேவை அத்தனையும் கிடைக்குமா. அவளுடைய ஒரு கடைக்கண் பார்வையினால் உன்னுடைய அத்துணை கர்ம வினையும் அழிக்கக்கூடியவள் காமாட்சி. காமாட்சி தாயாரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். எத்தனை முறைமா வழிபாடு பண்ணோம் இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ளே அப்படின்னா குறைஞ்சது 3 முறை தாயார் கோயிலுக்கு போங்க. தாயாரை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும்மா. வாழ்த்துக்கள்.